கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். 88 வயதான அவருக்கு சுவாச பாதையில் வைரஸ் தொற்று ஏற்பட்டது. இதனை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் திடீரென அவரது உயிர் பிரிந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸின் மறைவுக்கு உலகம் முழுவதும் இருக்கும் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்தாலும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். அதற்கு அவருடைய எளிமையும் அனைவரையும் பரிவுடன் அவர் அணுகிய முறையுமே காரணமாகும். போப் பிரான்சிஸ்க்கு சிறு வயதிலிருந்தே பொது வாழ்க்கையின் மீது நாட்டம் அதிகம். எளிமையான வாழ்க்கை வாழ்வதையே அவர் விரும்பினார். 2013ஆம் ஆண்டு 16வது போப் பெனடிக்ட் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையின் 266வது திருத்தந்தையாக போப் பிரான்சிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருத்தந்தை அசிசி பிரான்சிஸின் நினைவாக அவருக்கு பிரான்சிஸ் என பெயர் வழங்கப்பட்டது. தென் அமெரிக்காவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற பெருமை போப் பிரான்சிஸ்க்கு கிடைத்தது. இவர் பதவி வகித்த காலத்தில் உலக அமைதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். அனைவரும் சமம் என்ற சமூக நீதி கொள்கையை தீவிரமாக பின்பற்றியவர் போப் பிரான்சிஸ். ஆடம்பரமாக வாழ்வதற்கான பல்வேறு சலுகைகளும் வாய்ப்புகளும் இருந்தபோதும் அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர். இதனால் அனைவருக்கும் பிடித்த ஒரு தலைவராக திகழ்ந்தார். எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர். அகதிகள் மற்றும் புலம்பெயர்வோருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வந்தவர். போர்களை முடிவுக்கு கொண்டு வந்து உலகில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர். போப் பிரான்சிஸை பொறுத்தவரை அவருக்கு அந்த பதவிக்கென சம்பளம் இருக்கிறது. மாதந்தோறும் 32,000 அமெரிக்க டாலர் சம்பளமாக பெற தகுதி பெற்றவர். இந்திய ரூபாய் மதிப்பில் மாதம் 27 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைத்திருக்கும். ஆனால் போப் பிரான்சிஸ் எனக்கு சம்பளம் வேண்டாம் என மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக அவருக்கு வந்த சம்பளத்தை தேவாலயங்களுக்கும் அறக்கட்டளைகளுக்கும் நன்கொடையாக வழங்கச் செய்தார். இதற்கு முன்பு இருந்த எந்த போப்பும் செய்யாத ஒரு துணிச்சலான நடவடிக்கையாக இது பார்க்கப்பட்டது. இவர் போப்பாக பதவியேற்பதற்கு முன்பாகவே கார்டினல் உள்ளிட்ட பதவிகளை வகித்துள்ளார். அப்போது கூட தனக்கு வழங்கப்பட்ட சம்பளங்களை வேண்டாம் என மறுத்தாராம். தனக்கென எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் செய்ய வேண்டாம் என தேவாலய நிர்வாகிகளுக்கு கூறிவிடுவாராம். அப்படிப்பட்ட எளிமையான தலைவர்தான் உலகம் தற்போது இழந்திருக்கிறது.